வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்துங்க ஃபீவர் ஒரு பக்கம் அதிகமாகிடுது. அந்த சமயத்தில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுன்னு சுற்றின்னு இருக்காப்புல டாக்டர்னு சொல்லிட்டு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கரெக்டாக மருத்துவமனையில் யார் யார் வராங்க, எந்த டைமுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறது தான் அவரோட டைமு. அந்த ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டு இவர் வந்து வெளியே போயிட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறத பக்கத்து டேப்லெட் கொடுக்குறது, மருந்து கொடுக்குறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு மருந்து அங்கே கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நம்ம வெண்பாவுக்கு அதிகமாகிடுது. அந்த சமயத்தில் டாக்டர், அதாவது படித்த டாக்டர் யாராவது வர வச்சா நமக்கு ரிஸ்க் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்ட் பாயை வர வச்சு அந்த இடத்துல இன்ஜெக்ஷனும் போட வைக்கிறாங்க. ஐயோ மேடம், எனக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியாது, எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. உடனே ஐயோ ஓடியா, என்ன நடக்க போகுது, எல்லாம் சரியாயிரும், நான் பார்க்காத ஊசியா போட்டுடியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவரும் ஒரு பக்கம் ஊசி போடுறாரு. அந்த சமயத்தில் நம்ம வெண்பா குட்டிக்கு பிக்ஸ் வந்துடுது. ஏன்னா அவர் போட்ட இன்ஜெக்ஷன் தவறான ஒரு இன்ஜெக்ஷன், அதே மாதிரி அவர் போட்ட விதமும் தவறான ஒரு இதில் நரம்பில் ஏதோ பட்டுருச்சு. உடனே பார்க்கணும் நம்ம வெண்பா துடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், அக்கா எனக்கா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாம் பதட்டத்தோடு இருக்கா. என்னடா பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகலாமடா நடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அக்கா ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போக நமக்கு ரிஸ்க் இருக்கா, நாம ஏன்டா ரிஸ்க் ஆகணும், ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகிற மாதிரி தூக்கின்னு போயிட்டு அங்கே நம்ம குழந்த மாதிரி ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் அவளை அழைச்சிட்டு வந்துடலாம், முடிஞ்சு அழைச்சிட்டு வரலாம், இல்லை அங்கே கிட்ட விட்டு வந்துடலாம். ஏன்னா இவளுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நாம மாட்டிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னக்கா இப்படி வந்து மாட்டிங்கன்னா 20 லட்சம் போச்சு, அப்போ அதெல்லாம் போவாதரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படியோ ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகலான்னு அந்த நல்ல மனசாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாங்களே, இல்லை நமக்கு பிரச்சனை வந்துடும், எங்கன்னா ரோடு வர போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒன்று தள்ளி விட்டு போகாமல் போனாங்களே, அது வெறும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யார் இந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கரெக்டாக கேட்டுறாரு. ஏன்னா அது என்ன ஃபால்ட்டு, எல்லாமே ஒரு பக்கம் பிளட் டெஸ்ட் எடுத்துமோ தெரிஞ்சது இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி லோக்கல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த லோக்கல் டாக்டர் மேலே ஃபஸ்ட்டு கேஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னத்தை விசாரிக்க ஆரம்பிக்க, அதுக்குள்ளே இவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தையோட பெற்றோர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, போலீஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே வெண்பா ஃபோட்டோ பார்த்ததும் மல்லிக்கும் ஒரு பக்கம் விஜய்க்கும் தலகால் புரியல. அந்த இடத்துக்கு விறுவிறுன்னு வராங்க. இவங்களே பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கள் குழந்தை காணும் சார், காணாமல் போயிட்டு 2 வாரம் ஆயிடுச்சு, நாங்களும் எல்லா தாவலையும் தேடாத இடம் இல்லை, ஓடாத இடம் இல்லை, எல்லா தாவலையும் தேடின்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கேள்விப்பட்டதும் இந்த சிசிடிவியில் பார்க்குறாங்க. இவங்க தான் சரி என் குழந்தை கடத்துந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஓகே, இவங்க தான் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து விட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். உண்மைகள் என்னன்றத ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கான தீர்வை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அடுத்து இவங்களோட முடிவு என்னவா இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. வெண்பா பக்கம் உட்காந்து வெண்பா வந்து இப்போதைக்கு சுயநினைவு இழந்துட்டு இருக்காங்க. அவங்க காப்பாற்றிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் சுயநினைவு திரும்பத்துக்கு லேட்டாகவும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் காத்துன்னு இருக்காங்க. காத்துன்னு இருக்க நேரங்கள் காலங்கள் எல்லாமே ஒரு பக்கம் கடந்து போயிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருக்காரு. அதே சமயத்தில் அந்த கதிரேசன் இருக்கார்ல, அவர் போட்ட பிட்டுனால மனசுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆகின்னு இருக்காரு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. மல்லி வந்து வெண்பாவை மல்லி தான் கடத்தினது, மல்லிக்குள்ள ஒரு வன்மம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு மல்லி ஒரு பக்கம் பேட் கேரக்டராக உருவாக்கிட்டாங்க. ஆனால் இது நிரந்தரம் இல்லை, இது பர்மனெண்ட் இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நம்ம தெளிவாக எடுத்துக்கினா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கான பாயிண்ட் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லைனா எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது. முற்றிலுமாக எல்லாமே ஒரு பக்கம் பிளாங்க் ஆயிரும். இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, இதுக்கு வேறு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா எண்டு இதுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அதே சமயத்தில் நம்ம தீபிகாவும் அவங்க வந்துடுறாங்க. உடனே இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களெல்லாம் கடத்தப்பட்டு இருக்கு இந்த ஊரில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் நம்ம தீபிகா ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தீபிகா ஒரு கேஸில் இறங்கினாங்கன்னா அவங்க வந்து அந்த கேஸ்லேருந்து விடைபெறத்துக்குள்ளே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி யார் யாருக்கு எப்படி ஆப்பு வைக்கணுமோ அந்த மாதிரி ஆப்பு வச்சு விட்ருவாங்க. அந்த அளவுக்கு தீபிகா ஒரு பக்கம் பிரில்லியண்ட்டாக செயல்பட்டுன்னு இருக்காங்க. தீபிகாவோட மூவ் எல்லாமே ஒரு பக்கம் பக்காவாக வேற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் டேலண்ட் தனித்திறமை யாருக்கிட்ட வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்குமே வராது தீபிகாவுக்கு. ஆனால் இருக்கு அந்த கேரக்டர் தான் பயன்படுத்தி நம்ம மல்லி பண்ணாத ஒரு தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம மேலே தான் தப்பு, இதுக்கு மேலே இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இந்த தவறுக்கான
பலனை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறுக்கான பாவ மன்னிப்பை அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெண்பாவை கிடைச்சிட்டாங்க. ஆனால் வெண்பாவை இந்த நிலைமைக்கு உண்டாக்குன ஆளுங்களாம் சும்மா விடக்கூடாது. ஒருத்தர் இல்லாமல் கைது செஞ்சு அவங்களை ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக சுற்றிட்டு இருக்காங்க தீபிகா. தீபிகாவோட இந்த நல்ல முயற்சிக்கு நம்ம பாராட்ட கண்டிப்பாக தெரிவிச்சிடலாம். ஆனால் இது நடக்குமா, கரெக்டாக இது மூணு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது இது பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இது மட்டும் ஒரு பக்கம் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகா கிட்ட சொல்கிறாங்க, தீபிகா மேடம் நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல, அறிஞ்சு பண்ணல, புரிஞ்சு பண்ணல, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அது முற்றிலும் நான் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுடுவீங்கன்னு நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உன்னை பற்றி எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மல்லி, என்னை மன்னிச்சிரு, நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆத்திரத்தில் ஒரு கோவத்தில் நான் பண்ணிட்டேன், என் தம்பி மேலே இருக்கிற பாசத்தில் அது என்னோட தவறு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே அந்த தவறை நான் திருத்திக்கிறேன், இதுக்கப்புறம் என் வழியில் இன்னும் எந்த ஒரு டிஸ்டர்பும் நான் பண்ண மாட்டேன், என் பாட்டுக்கு நான் இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஒரு பக்கம் ஆட் ஆகுது. இது பர்மனெண்ட்டாக இருக்குமா இருக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், முந்தனம் வருக தருக.